ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூவில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் இந்த வாழைப்பூ குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ கூட்டுக்கு இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூவை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போடுறதுனால வாழைப்பூ வந்து சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணது, 2 வரமிளகாய், 1/4 மூடி தேங்காய் வந்து பல்லு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இல்லை 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொலைய இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவில் ஒரு சாம்பார் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த வாழைப்பூவை வெங்காயம், தக்காளி, இந்த மஞ்சத்தூள் உப்போடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாழைப்பூ வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுருண்டு வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டம்ளரால் நான் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவை மூடி வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நல்லா வந்துட்டு இந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த வாழைப்பூவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. வாழைப்பூ ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு, அதனால் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவு துவரம் பருப்பை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசிச்சு இப்போ இந்த வாழைப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சு தேங்காயை நல்லா மையாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எப்போதும் சாம்பாருக்கெலாம் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ சாம்பார், அது வாழைப்பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ குழம்பு இப்போ சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான குழம்பை முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண குழம்பு வெரைட்டிஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.